வெல்கம் டு ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரவை இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவை ஒரே இதாக உப்புமா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சுது அப்படிங்கிறவங்க இந்த ரவை இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவாங்க. சரிங்க, இப்போ இதுக்கு என்னென்ன தேவையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரவை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளிச்ச தயிர் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. மிளகு அரை ஸ்பூனு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இருந்தால் போதும், சீரகம் அரை ஸ்பூனு, முந்திரி பருப்பு 7, இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, நெய் 4 ஸ்பூனுங்க. இப்போ நம்ம ரவை இட்லி எப்படி செய்கிறதுங்கிற செய்முறையை தெரிஞ்சுக்கலாம். ரவையை 2 ஸ்பூன் நெய் விட்டு தீயாமல் வாசனை வரும் வரைக்கும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து இதை தயிரில் போட்டுருங்க. மிளகு சீரகம் இதையும் கொஞ்சமாக நெய்யில் வறுத்து இறக்கி வைக்கும் சமயத்தில் இஞ்சி துண்டை போட்டுடுங்க. அதுக்கு முன்னாடியே இஞ்சி துண்டு போட்டிங்கன்னா ரொம்ப அது கருகின மாதிரி போயிடுங்க. ஒரு முறைக்கு இது எல்லாமே ஒரு முறை வறுத்து நம்ம இந்த தயிரில் போட்டுடலாம். அதாவது ரவை, மிளகு, சீரகம், இது அப்புறம் இஞ்சி, இதை நம்ம நெய்யில் வறுத்து நம்ம தயிரில் கலந்துடணும். அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சிக்கோங்க. உடச்சி இதையும் நெய்யில் வறுத்து இதோட உப்பும் சேர்த்து இதில் கலந்துக்கோங்க. இது தனித்தனியாக வறுத்திங்கன்னா தான் அதனுடைய டேஸ்ட்டு நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மீதி இருக்கக்கூடிய நெய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து இட்லி மாவு பக்குவத்தில் நல்லா கரைச்சிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் ஒரு இட்லிக்கு ஒரு கரண்டி வீதம் நீங்கள் இந்த மாவை ஊற்றி நீங்கள் அப்படியே இட்லி எப்போது இட்லி எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரியே சுட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வேந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட இதை பரிமாறி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு நீங்கள் சைடிஷ் கூட இல்லாமல் கூட சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு சைடிஷ் அப்படின்னா தக்காளி சட்னி, கார சட்னி, இல்லை கொத்தமல்லி சட்னி, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.